ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தீபாவளி லேகியம். இது தீபாவளி அன்றைக்கி மட்டும் சாப்பிட்ற லேகியம் கிடையாது. மற்ற சாதாரண நாட்கள்லையும் நம்மளுக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருந்தாலோ, நெஞ்செரிச்சல், சளி, ஸ்டமக் ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இது ஒரு சின்ன நாவல் பழம் அளவுக்கு உருண்டை எடுத்து நம்ம சாப்பிட்டா போதும், நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிரும். இந்த உருண்டையை சாப்பிட்றதுக்கு முன்னாடி போட்டால் நல்ல பலன் கிடைக்கும். ஒரு சில நேரம் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருந்தால் சாப்பிட்டதுக்கப்புறம் கூட இந்த உருண்டையை நம்ம போட்டுக்கலாம். உடனே நம்மளுக்கு ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும். எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஓமம், மல்லி, ஜீரகம், அரிசி திப்பிலி, கண்டந்திப்பிலி, கசகசா, நல்லெண்ணெய், நெய், தேன், மிளகு, வால்மிளகு ஆப்ஷனல் தான், இல்லைன்னா நம்ம மிளகை போட்டுக்கலாம். சித்திரத்தை, அதிமதுரம், ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், சுக்கு, கருப்பட்டி அல்லது வெல்லம். இது எல்லாத்தையும் முதல் நாள் நைட்டே ஊற வச்சு மறுநாள் காலையில் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வடிகட்டி அந்த பேஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நல்லா வறுத்து மிக்சியில் பவுட்ரு பண்ணி சலித்து அதை தண்ணியில் கரைச்சி அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்மளோட சாய்ஸ் தான். இன்றைக்கி நான் அதை வறுத்து பொடி பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் பெரிய பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கணும். சித்திரத்தை, அதிமதுரம், சுக்கு, திப்பிலி, கண்டந்திப்பிலி எல்லாத்தையும் ஒரு உரலில் போட்டு நல்லா தட்டி அதுக்கப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ணிப்போம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஓமம் எடுத்துப்போம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஓமம் நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். ஓமம் நல்லா பொரிஞ்சு வாசம் வந்துட்டது. இந்த டைம் இந்த ஓமத்தை நம்ம எடுத்து ஆற விட்டுருவோம். மல்லி விதை 1 டேபிள் ஸ்பூன், இதையும் நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இப்போ நல்லா வறுத்தாச்சு, இதையும் நம்ம ஆற விட்டுருவோம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் வால்மிளகு, 1 டீஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துப்போம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு அந்த வாசம் வரும். அந்த டைம் நம்ம இதை எடுத்துடணும். இப்போ நல்லா வறுத்தாச்சு, இதையும் நம்ம ஆற விட்டுருவோம். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி திப்பிலி, 5 to 7 பீசஸ் கண்டந்திப்பிலி, இதையும் நல்லா தட்டி வறுத்து எடுத்துப்போம். இதை ரொம்ப நேரம் வறுக்கணுங்கிற தேவை கிடையாது. வறுக்கும் போதே அதனோட வாசம் நம்மளுக்கு நல்லா வரும். அந்த டைம் நம்ம இதை எடுத்துடணும். அடுத்து தட்டி வச்ச சித்திரத்தை 1, அதிமதுரம் 1, சுக்கு 2, ஜாதிக்காய் 1/4 பீஸ், 3 ஏலக்காய், 3 கிராம்பு, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துப்போம். இப்போ எல்லாம் வறுத்தாச்சு. இதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் நல்ல நைஸான பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை பொடிக்கன் சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். நம்ம வீட்டு கிச்சனில் இருக்க பொருட்களோட எக்ஸ்ட்ராவாக திப்பிலியும் ஓமம் மட்டும் இருந்தால் போதும், நம்ம இந்த லேகியம் ரெடி பண்ணிடலாம். கண்டந்திப்பிலி, சித்திரத்தை, அதிமதுரம்லாம் ஆப்ஷனல் தான், இருந்தால் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் சலித்து நல்லா பவுடர் ஆக்கியாச்சு. சலித்த பவுடர் 3/4 கப் இருக்குது. இதில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல பேஸ்ட் ஆக்கிப்போம். 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 3/4 கப் பவுடருக்கு 3/4 கப் வெல்லம் அல்லது கருப்பட்டி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்குறோம் அப்படின்னா 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். அந்த கருப்பட்டியை தண்ணி ஊற்றி சூடு பண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துப்போம். இப்போ நம்ம லேகியம் ரெடி பண்ணிடுவோம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துப்போம். எண்ணெய் நல்லா சூடான உடனே கரைச்சி வச்ச அந்த கலவையை இதில் ஊற்றி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு கரண்டினால் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இந்த நல்லெண்ணெயிலே இது நல்லா வெந்துடும். எண்ணெய் பூரா நல்லா அப்சர்வ் பண்ணிடும். அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நேரம் ஆக ஆக அதனோட கலர் நல்லா மாறி ஒரு கருப்பு கலராக வரும். இப்போ நல்லா திக்காயிட்டது, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டது. இந்த டைம் நம்ம எடுத்து வச்சுருக்க கருப்பட்டி கரைசலை இதில் ஊற்றிக்கலாம்.
இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த டைம் நம்ம 1.5 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். முதல்ல 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிப்போம். இந்த நெய் ஊற்றினோம்னா தான் இந்த லேகியம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மீதம் இருக்க 1/2 டீஸ்பூன் நெய்யையும் நம்ம ஊற்றி நல்லா கிளறிப்போம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து அல்வா பதம் வரும். அது வரைக்கும் இதை நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு அல்வா பதம் வந்துட்டது. கையில் தொட்டு பார்த்தோம்னா கையில் நம்மளுக்கு ஒட்டாது, நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுதான் கரெக்டான பதம். இந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுருவோம். ஆறினதுக்கப்புறம் நல்லா கெட்டியாக இறுகி வந்துடும். நல்லா சாஃப்டாக உருட்டுற பதத்தில் இருக்குது. சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கருப்பட்டி சேர்த்துருக்கிறதுனால அந்த காரம் அந்தளவுக்கு நம்மளுக்கு வெளியே தெரியாது. இப்போ இதில் அதிக நாள் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தேன் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதை ஒரு பாட்டிலில் நம்ம எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், வெளியே வச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வறுக்கிற பொருட்களோட அளவை கூட்டி நம்ம இந்த பவுடர் மொத்தமாக ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இந்த லேகியம் ரெடி பண்ணுறதுக்கு 15 நிமிஷம் கூட ஆகாது. நம்ம தேவைக்கேற்ப உடனே நம்ம இந்த பவுடர் எடுத்து இந்த லேகியம் ரெடி பண்ணிடலாம். நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் நம்மளுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும். இந்த லேகியம் எப்போவுமே நம்ம வீட்டில் இருந்ததுன்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளோட தீபாவளி லேகியம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த லேகியம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.